ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் if எரர். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபார்முலா நம்ம போட்டு டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நமக்கு வேல்யூ வந்து இல்லை, அந்த சமயத்தில் இல்லை வேறு ஏதாவது டிவிஷன் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதில் வர எரர்களை நம்ம ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் இஃபரன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் உங்களுக்கான கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நீங்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம், டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம போனோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா VLOOKUPன்ற ஃபங்க்ஷனில் போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் வேல்யூ வந்துச்சு இல்லையா? இப்போ இந்த ஆஷ் வேல்யூவை நம்ம ரெட்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் VLOOKUP ஆல்ரெடி போட்டு வந்த எரரையே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதே VLOOKUP ஃபங்க்ஷன் இப்போ வந்து எரரோட கான்செப்ட் என்ன ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எரரோட கான்செப்ட் ஃபார்முலாவோட ஃபங்க்ஷன் கான்செப்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வேல்யூ. ஸோ எந்த வேல்யூ நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணுறீங்களோ அந்த தான் வேல்யூன்றதை கன்சிடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ எரராக இருந்துச்சுன்னா என்ன வந்து வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் வேல்யூ எரரில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி நம்ம இந்த VLOOKUP போட்டு இல்லையா, அதே கான்செப்டில் VLOOKUPன்றத ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்றனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரேஞ்ச் செலக்ட் பண்ணி சாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறாங்க. VLOOKUP சாரி இது எதாவது ஆச்சுன்னா இந்த ஃபேர் வந்துடும். ரேஞ்சு கமா ஃபீஸில் போயிட்டு நான் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறேன். கமா 2,0 இது ஓகேங்களா? இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எரர் வந்து இப்போ எனக்கு யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ நாட் பே பண்ணாதவங்க அதுக்கும் நாட் பெய்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த இந்த 5,001 ஐடி லெவலில் வந்து பே பண்ணிட்டாங்க. மீதியில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதெல்லாம் ஆஷ் வேல்யூ வந்துச்சோ அது எல்லாமே நாட் பெய்டு வந்துடும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு நாட் பெய்டு வேணாம், எனக்கு வந்து 0 அப்படி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிக்ளரேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ 0 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே 0ன்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரபுளாக டேட்டாவை நீங்கள் ஒரு ஹையர் லெவலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும். அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து அந்த மாதிரி சின்னதுக்கு தான் நான் நாட் பேன்னு கொடுத்தேன். ஏன்னா ஈஸியாக ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி யார் பே பண்ணுறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 0ன்றதும் அதே கான்செப்ட் தான், பட் உங்களுக்கு இது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக தெரியும் ஈஸியாக அது இது நாட் பெய்டு இது நாட் பெய்டு இல்லைன்னு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சினேரியோவில் நீங்கள் வந்து எந்த இடத்துல இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இந்த எரர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எரரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறது உங்களோட சினாரியோ பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தங்களும் ஒரு சினாரியோ வரும். ஸோ இப்போ நான் வந்து VLOOKUP போட்டதில் எனக்கு வந்து எரரை நான் உங்களுக்கு எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது காட்டினேன் இல்லையா? வருங்காலத்தில் நம்ம வந்து போடக்கூடிய வீடியோஸில் வர எரர்ஸ்கையும் ஸோ இந்த எரர் வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றத நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை நண்பர்களே.